ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலறை ஜெபக்குழுவிலே இணைந்து ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பல நாட்களுக்கு பிறகு மீண்டுமாக சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக இந்த அபிஷேக கூட்டத்திலே பாரத்தோடு வாஞ்சியோடு கலந்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் நிரப்பும்படியாக, நம்மளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக, அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம எல்லாரும் ஆயத்தமாய் ஜெபிப்போமா? கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஒரு நிமிஷமாக தலைகளை தாழ்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். குடும்பமானவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். இந்த ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்படட்டும். ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கிறத்தக்கதான சத்தங்கள் கேட்கத்தக்கதாக நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானுடைய கரம் இந்த ஆண்டவரே மேலறை ஜெபக்குழுல இருக்கிறதை உணர்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த மேல் வீட்டு அறையில இருக்கிறதை உணர்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. லாகட ரபல ஷகது ராகட ரபல அந்த ரோகட ரப. எல்லார் மேலும் அபிஷேகம் கடந்து வந்து நிரப்புவதாக. எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவியார் நிரப்புவீராக. ரேபே ரேகடா ரேபல அந்த ரோகடரபா. என்ன சூழ்நிலையில ஆண்டவரே உடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்துல பங்கு பெற்றிருக்கலாம், எந்த சூழ்நிலையினாலும் கலந்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில கலந்து கொண்டிருந்தாலும் இன்னைக்கு ஆண்டோடைய கரம் இறங்கி வருவதாக. என் தேவனுடைய ஆவியானுடைய பிரச்சனை நிரப்புவதாக 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 நிரப்புவதாக. ஆவிக்குரிய மண்டலங்கள் திறக்கப்படுவதாக. தேவனுடைய அக்னியின் பிரசனை நிரப்புவதாக. ஆவியானுடைய அக்னியின் பிரசனை எல்லாரும் நிரப்புவதாக. அபிஷேக அக்னி எல்லார் மேலே விழுவதாக. அபிஷேக அக்னி எல்லார் மேலே விழுவதாக. எல்லாருடைய வாயிலும் கர்த்தருடைய அக்னி இறங்கி வருவதாக. ஏசியா நாவுல ஒரு அக்னி இறங்கினது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்க பெந்தெகோஸ்தே நாளிலே எல்லார் மேலே பரிசுத்த ஆவியான அக்னி போன்ற நாவை போன்றவர் எல்லார் வாயிலே அமர்ந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருமனப்பட்ட தரிசனத்தோடு இருக்கிற எல்லார் மேலேயும் கர்த்தருடைய ஆவியை நிரப்புவார். எல்லார் மேலேயும் கர்த்தருடைய ஆவியை நிரப்புவார். பாரபட்சம் இல்லை, பாரபட்சம் இல்லை. பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லேரே காடா ரகடா ரகடா ஷகடா ரபா. நல்ல ஆயத்தத்தோட ஜெபிங்க, ஆயத்தத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த போன் பிரேயர்ல எனக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு எனக்கு ஒரு அபிஷேகம். கர்த்தருடைய ஆவியான நிரப்பண்ண 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 நிரப்பண்ண. என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன். தடைகள் வெள்ளக்கட்டும், தடைகள் வெள்ளக்கட்டும். கர்த்தருடைய பிரச்சனை இருதயத்துல இறங்க விடாதபடிக்கு, என்னுடைய சிந்தனைக்குள்ள இறங்க விடாதபடிக்கு தடை செய்கிற கிரியைகள், தடையா இருக்கிற எந்த காரியங்கள் எதுவாயிருந்தா இன்னைக்கு அந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவதாக. பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவதாக. பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவதாக. என் மேல ஒரு அக்னியை போடுங்க ராஜா. என் மேல ஒரு அபிஷேகத்தை போடுங்க ராஜா. நான் உமக்காக எழுப்பி பிரகாசிக்கணும். என் மேல இருக்கிற அந்த அக்னி ஒரு நாள் அவிய கூடாது. ஆண்டவரே, இந்த உலகம் குளிர்ந்த உலகம், இந்த உலகம் பொல்லாங்கலுக்குள் கிடக்குற உண்மைதான். இந்த உலகம் பயங்கரமான உலகம் தான். இந்த உலகம் பிசாசுக்குள் உண்மைதான். ஆகிய எனக்குள் நீ போட்டுக்கிற அக்னி ஆனது, எனக்குள் நீ கொடுத்த அபிஷேகம் ஆனது. அது அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக. அவைகள் அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக. அவைகள் அக்னியை போல எழுப்பி வருவதாக. இப்பொழுதே நான் இப்பொழுதே அக்னி சாயலை உணர்கிறேன். இப்பொழுதே இந்த சரீரத்தில் அக்னி சாயலை உணர்கிறேன். நான் விசுவாசி உங்களில் சிலர் இப்பொழுது ஏதோ ஒரு ஹீட் உணர்றது போல உணர்றீங்க. ஏதோ ஒரு அக்னி உங்களை நிரப்புவது போல உணர்றீங்க. உங்க உடம்பு சூடாகுது. ஹல்லேலூயா. உங்களுக்கு வேர்வை உண்டாகுது. ஹல்லேலூயா.
ஆவியானுடைய கரம் உங்களை நிரப்பும் பொழுது, கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கும் பொழுது, உங்கள் சரீரம் தேவ பிரசன்னத்தை தாங்காது. உங்கள் சரீரம் தேவ பிரசன்னத்தை தாங்காது. ஏனா என்றால் சூரியனை பார்க்க பிரகாசம் உள்ளவர், ஓ ராகாடா பிரகாசம் உள்ள ஜோதிகளின் பிதாவர். அவருடைய ஆவியானவர் நம்மளை நிரப்பும் பொழுது, அவருடைய பிரசனம் நம்மளை நிரப்பும் பொழுது, நம்மளை தாங்கக்கூடாத அளவுக்கு ஒரு வல்லமை, மின்சார சக்தியை காட்டில் வல்லமையான சக்தி, தேவனுடைய அபிஷேகம், தேவ ஆவியானுடைய வல்லமை. இந்த போன் பிரேயர் எல்லாரும் மேல இறங்கட்டும், எல்லாரும் மேல ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், எல்லாரும் மேல ஆவியான இறங்குங்க. ஊற்றி விடுங்க, ஊற்றி விடுங்க, ஊற்றி விடுங்க, ஊற்றி விடுங்க. தாகமுள்ளமே தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை பாய செய்வேன் சொன்னாரு. எல்லா அந்தகார கட்டுகள் உடைக்கப்படுவதாக, எல்லா சரீரத்தில் இருக்க கட்டுகள், பலவீன கட்டுகள், பிசாசின் வல்லமைகள் எல்லாம் எரிக்கப்படுவதாக, எரியப்படுவதாக. உன் குடும்பத்துல இருக்கிற போராட்டமான கிரியைகள், உன் கணவருக்குள்ள இருக்கிற சத்துருடைய கிரியைகள், ஓ மனைவிக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய கிரியைகள், ஓ பிள்ளைகள் வாழ்க்கைக்கிற சத்துருடைய போராட்டங்கள், திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, சத்துருடைய திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினாலே, நசரேயனா இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினாலே, ஆவியான வல்லமையின்படி முறிக்கிறேனே இயேசுவின் நாமம். இன்று முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. சாத்தானுடைய திட்டங்கள் உன் குடும்பத்தில் அவைகள் முறிக்கப்படுவதாக, அவைகள் செயலற்று போவதாக, செயலற்று போவதாக, செயலற்று போவ. சாத்தானுடைய ஆல்டர் எல்லா பள்ளிபிடங்கள், பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. உடம்புல ஒரு பலவீனம் இருக்கக்கூடாது, ஒரு சோர்வு இருக்கக்கூடாது. முடியாது, 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 முடியாது. எல்லாரையும் ஆவியான நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க ராஜா, அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா, ஆட்கொள்ளுங்க ராஜா. நல்லா விட்டு கொடுத்து ஜெபிக்கட்டும், நல்லா ஆவியில மன்றாடி ஜெபிக்கட்டும். ஜெப அபிஷேகம். சாத்தான் அநேக நேரத்தை ஜெபிக்க விடாது கட்டி போடுறான், உபவாசம் இருக்க முடியாது கட்டி போடுறான். அது பிசாசு தந்திரம், அது பிசாசுடைய தடை. அவைகள் இயேசுவின் நாமத்தில் எடுக்கப்படுவதாக, அவைகள் இயேசுவின் நாமத்தில் எடுக்கப்படுவதாக. ஒவ்வொருடைய அவயங்கள்லயும், ஒவ்வொருடைய சரீரத்திலையும், ஒவ்வொருடைய ஆவிக்குரிய பாத்திரத்திலையும் தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக, தேவனுடைய பிரச்சனை நிரப்புவதாக. நிரப்பப்படுவாயாக, நிரப்பப்படுவாயாக, நிரப்பப்படுவாயாக. நல்லா விட்டு கொடுத்து நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தை கேளுங்க. இந்த கடைசி காலத்து அபிஷேகத்தை வேணும். ஆவியான வல்லமை ஊற்றப்படணும். இது ஆவியானுடைய காலம், இது ஆவியானுடைய காலம், இது ஆவியானுடைய காலம். இது ஒரு எழுப்புதலின் காலம், ஆவியான ஊற்றப்படுகிற காலம், ஆவியான எழுப்புகிற நாட்கள். இது ஊழியங்கள்ல ஊற்றப்படுகிறார், கிரியைகள்ல ஊற்றப்படுகிறார், சபைகள்ல ஊற்றப்படுகிறார், எல்லா மேல் வீட்டுல ஊற்றப்படுகிறார், இந்த மேலறை ஜபகுல ஊற்றப்படுகிறார், ஊற்றப்படுகிறார், ஊற்றப்படுகிறார். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யம் விஸ்தரிக்கப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யம் விரிவடைகிறது, ஊழியம் விரிவடைகிறது. என்னை கேளும், எல்லைகளை தருவேன், ஜாதிகளை சொந்தமாய் தருவேன். கேளுங்க, 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 எல்லைகளை கேளுங்க, ஜாதிகளை கேளுங்க, கோத்திரங்களை கேளுங்க. எடுத்து பயன்படுத்துவாராக, எடுத்து பயன்படுத்துவார் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும். இந்த போன் பிரேயர்ல அந்த மேலறை ஜெபக்குழுல இருக்கிற ஒவ்வொருவரையும், 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 ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஒவ்வொருவர் மேல அபிஷேகம் இறங்குவதாக, ஒவ்வொரு மேல அக்னி இறங்கி வருவதாக. ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிக்க முடியாத தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக. சாலமோன் நாட்கள் இறங்கின தேவ மகிமை காட்டிலும் இந்த புது உடன்படிக்கை ஊழியத்துல, புது உடன்படிக்கை ஊழியத்துல, புது சிருஷ்டி நாட்கள்ல கர்த்தருடைய வல்லமை அதிகமா இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை அதிகமா இறங்குவதாக. அபிஷேகம் விருத்தி அடைவதாக, உன் அபிஷேகம் விருத்தி அடைவதாக, உன் எண்ணெய் விருத்தி அடைவதாக. நிரப்பப்பட்டு, 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 நிரப்பப்பட்டு. லாகத ரப
ரபல ஷிகட ரபல கதுர கடடபா லேகத ரபல ஷகதுரியாங்கடரபா. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை இந்த கடைசி நாட்கள்ல ஊற்றப்படுறக்கா ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய அக்கினி எல்லாரும் மேல இறங்கி கொண்டிருக்கா ஸ்தோத்திரிக்கிறேன். அக்கினி ஜுவாலையா கர்த்தர் உங்களை வைப்பார். அக்கினி ஜுவாலையாக நீங்க இருப்பீங்க. ரே கடை மெழுகுக்கு முன்பதாக, அக்கினிக்கு முன்பதாக மெழுகு உருகிறது போல, அக்கினிக்கு முன்பதாக மெழுகு உருகிறது போல எல்லா நுகத்தடியும் உரிந்து போகும், எல்லா கட்டுகளும் அருந்து போகும், எல்லா மழை போன்ற பிரச்சனைகளும் பனி போல மாறிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிற ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்கள் மத்தியில் நீர் அசைவாட ஆரம்பிச்சுட்டு பெரிய காரியங்களை இந்த நாளில் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை எப்படி கேட்டுக்கொண்டாலும் சரி, ஹல்லேலூயா. இன்றைய நாள் உங்களுக்கான நாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உன்னை பிரித்து எடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உன்னோட பேசுவேன். இன்னைக்கு நான் உன்னை சந்திப்பேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு நான் உன்னோட இடைப்படுவேன். தேங்க்யூ லார்ட். ஓ ராகாட்டா ராப் லாகாட்டா மஹாந்துரோ ஷாகாட்டா மஹாந்துரோ கோட்டோ. இன்னைக்கு நான் உன் மத்தியில உலாவுவேன். ஷாபா பாபா பாபா பாபா. உன் வீடுகள்ல உலாவுவேன். ஷாகா உன்னுடைய ஊழியத்துல உலாவுவேன். தேங்க்யூ லார்ட். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல உலாவுவேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசுகிற எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு சத்தியத்தை கேட்கிறோம். எங்களுடைய கண்களை திறந்து விடும், எங்களுடைய செவிகளை திறந்து விடும், எல்லாத்துக்கும் மேல எங்க இருதயத்தை திறந்து விடும். இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும், சத்திய வார்த்தைகள் உள்ள போகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிய ஒரு நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். இன்றைய நாள்ல தேவன் இந்த மேலறை ஜெபக்குழுக்குன்னு கடந்த வாரமே சிஸ்டர் சொல்லும் பொழுது ஆண்டவர் உடனே டக்குன்னு சில வார்த்தைகளை கொடுத்தார். அந்த வார்த்தையில தான் இன்னைக்கு நான் உங்களோட பேச விரும்புகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் தேவ பிரசன்னம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. இன்னும் கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டே இருப்பார். கேட்க 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 பிரசன்னத்தில் இருக்க இருக்க நிரப்பப்பட்டு கொண்டே இருப்பீங்க. தேவனுடைய வல்லமை நான் விசுவாசிக்கிறேன். கேட்க வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களை நிரப்பிடுவார். நிரப்பிக்கொண்டே இருக்கிறார், இன்னும் நிரப்புவார். இந்த நாள் மகிமையான நாளா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு நாமம் மகிமைப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனம் 28 வாசிக்கிறேன். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் அப்படின்றார். அவர் ஒரு பர்சனா காட்டுகிறார். நான் தேவனுடைய ஆவியினாலே. அப்போ தேவனுடைய ஆவியாகி இன்னொருத்தவர் திரித்துவத்துல மூன்றாவது நபரை சொல்றார். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். நான் தான் துரத்துகிறேன். நான் யாரை கொண்டு துரத்துகிறேன்? எனக்குள் இருக்கிற இன்னொருவர். அல்லேலூயா, சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் நானும் சாதாரண விசுவாசிகளாவோ ஊழியக்காரர்களோ இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறவர் மூன்றாவது நபர். அல்லேலூயா. திருத்துவத்துல மூன்றாவது நபர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நானும் சாதாரண மனுஷர்களா இருக்கலாம். ஆனால் அந்த சாதாரண மண்பாண்டத்துல விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே, நான் தேவனுடைய ஆவியினாலே. நான் இன்னொருத்தர் வச்சுதான் ஊழியம் செய்கிறேன். நான் தானிப்பட்ட விதத்துல செய்கிறதில்லை. அப்போ சில 10:38 சொல்லப்படுகிறது, நசரேனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்படுகிறது.
இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அளவற்ற விதத்தில் ஊற்றப்பட்டிருந்தது. அவர் ஆவியானவரை பெற்றிருந்தார். அவர் செய்கிற எல்லா ஊழியத்திலும் தேவ ஆவியான வெளிப்பட்டார். இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஊழியம் எந்த விதத்துல ஊழியம் செஞ்சாலும் நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறவர் அதிகமாக செயல்பட வேண்டும். ஆமே, அதுதான் உண்மையான ஊழியமா இருக்கிறது. அதுதான் பலன் தருகிற ஊழியமா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ரோல் மாடலா சொல்கிறாரு. என்ன சொல்றாரு? நான் தேவனுடைய ஆவியினாலே என்ன செய்கிறேன்? பிசாசுகளை துரத்தி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எதுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார்? பிசாசுகளை துரத்துவதற்காக, ஜனங்களுக்குள்ள இருக்கிற பிசாசுகளை துரத்துவதற்காக, தேசத்துக்குள்ள அந்தகார சக்திகளை அழிப்பதற்காக, மனுஷனுக்குள்ள குடும்பத்துக்குள்ள அசைபாடி கொண்டிருக்கிற பிசாசின் வலை அழிப்பதற்காக, குடும்ப பிரச்சனைகள், சொத்து தகராறுகள், சரீரத்துல உண்டாயிருக்கிற வேதனைகள், வியாதிகள், மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், பலவிதமான கட்டுகள், பாடுகள், உபத்திரவங்களோடு போராடி கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்கத்தக்கதாக தேவனுடைய ஆவியான உங்களுக்குள்ளே வல்லமையா இருக்கிறார். அவருடைய நோக்கமே உங்கள் மூலமா பாய வேண்டும், உங்கள் மூலமா ஜனங்களுக்குள்ள பாய வேண்டும், உங்களுக்கு மூலமாக ஜனங்களுக்குள்ள நான் கடந்து செல்ல வேண்டும், உங்கள் மூலமாக அநேகரை நான் விடுதலை ஆக்க வேண்டும், அநேகருக்குள்ள இருக்கிற பிசாசின் வல்லமைகளை நான் முறிக்க வேண்டும், அநேகரை நான் தேவனுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிதான் ஆவியானவர் உங்களுக்கு துடித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் இந்த போன் பிரேயர்ல கலந்து கொண்டு நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் எப்படிப்பட்ட ஆவியானவர் நீங்க பெற்று எனக்கு தெரியாது, ஆனா இன்று நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தியமானது உங்களை எழுப்பும், உங்களை கட்டி எழுப்பும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை தூண்டி விடுவார். நீ எழும்பி நில், தரித்து நில். இருவருமாக ஊழியம் செய்வோம், 2 பேருமா போவோம், களத்துக்குள்ள இறங்குவோம், ஜனங்களை பிடிப்போம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாதான் செய்வோம் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். அவருடைய வேலையை என்னன்னா, ஆவியானவரை அனுப்பி எல்லா சத்துருக்களை துரத்திக்கிட்டே இருந்தார். ஜனங்கள் சத்துருக்களினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், பிசாசின் வல்லமினால் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவங்க வாழ்க்கையில நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, அடிமைத்தனம், பாவம், வியாதிகள், வெள்ளவினங்கள், நோய்கள் எல்லாம் இருந்தது. ஆகவே ஆவியானவரை அனுப்பி எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார் இயேசு கிறிஸ்து. அதே ஆவியானவர், அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். கொஞ்சமும் மாற்றம் இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த நாட்டில் செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்கள் நானும் செய்யும்படியாதான் இந்த உன்னத ஊழியத்தை பாலகராகி நம்முடைய கையில கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்கள் நானும் பாலகரா இருக்கிறோம். ஒண்ணுமே விவரம் தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் அந்த உன்னத பொக்கிஷத்தை, அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை, அந்த ஊழியத்தையும் அந்த தரிசனத்தையும் உங்க கையில கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் பெற்ற எல்லாருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனாலதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சியை கேளுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். தேவ ஆவியை பெற்ற எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறது என்னன்னா, தேவனுடைய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய ராஜ்யமும் என்ற தலைப்புல கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என்ன சொல்றாரு? இந்த உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவராலே நான் நிறைய ஊழியங்களை செய்ய போகிறேன். உங்களை கொண்டு, உங்கள் மூலமாக உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் என்ன செய்ய போறாராம்? அநேக காரியங்களை செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறாராம்? பிசாசுகளை துரத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட போகிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய ராஜ்யத்தின் பங்குதாரர்களா இருக்கிறோம். நீங்கள் நானும் தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியக்காரர்கள். தேவனுடைய ராஜ்யம், நம்ம ராஜ்யம் ஒண்ணுமே இங்க இல்ல, சுயராஜ்யம் ஒண்ணுமே இல்ல. நீங்கள் நானும் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு பங்குதாரர்களாய் மாறிட்டோம். ஆகவே நீங்கள் நானும் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். ஆகவே நீங்கள் நானும் ராஜ்யத்தின் வேலைகளை செய்யும். ராஜ்யத்தின் வேலை என்ன? தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை என்ன? பிசாசுகளை துரத்துகிறதும். பிசாசுகளை துரத்து, வியாதியர்களை சோமாக்கு, குஷ்டரோகிகளை தொட்டு சொஸ்தமாக்கு, மரித்தோரை எழுப்புங்க சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். இது ராஜ்யத்தின் பிள்ளைகளா நீங்கள் நானும் மாறும் பொழுது ராஜ்யத்தின் பணிகளை செய்வோம். அதுக்கு மாத்திரமல்ல, இன்னொரு சில வசனங்களை மட்டும் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம்
வசனம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க்கு 16 வசனம் 15, 16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். 17ஆம் வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வசனம் 20ஆம் வசனம், அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென் என்று சொல்லப்படுகிறது. இங்க சொல்லப்படுகிறது, கர்த்தர் கடைசி நாட்கள்ல எதற்காக அழைத்திருக்கிறாரோ நம்மள, ராஜ்யத்தின் பணிகள் என்னவா, நீங்கள் நானும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளை ஆயிட்டோம் என்றாலே, அபிஷேகம் பெற்று பரிசுத்தாவி பெற்று கொண்டாலே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து சில அடையாளங்களை நடத்த ஆரம்பிப்பார், சில காரியங்கள் உங்களுக்கு மூலமா செய்ய வைப்பார். அதுதான் இங்க வாசிக்கிறோம், உலகமெங்கும் புறப்பட்டு போவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த எல்லை முழுவதும் நம்முடைய எல்லைகளை கேட்கிறோம் இல்லையா, ஆண்டவர் இன்னைக்கு ஜெபத்துல ஆண்டு கேட்க, எல்லைகளை சுதந்திரமா கேளு, என்ன கேளும் ஜாதிகளை சுதந்திரமா கேளு, பூமியின் எல்லைகளை உங்க சொந்தமா கொடு. நீ ஆண்டவர் எல்லை லிமிட்டே இல்லை, உலகம் எங்கும்னா என்ன அர்த்தம் சொல்றாரு, ஆல் ஓவர் த வேர்ல்டு, எல்லா ஆத்துமாக்களும், இந்த பூமியில இருக்க எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்படணும்னு தேவ சித்தமா இருக்கிறார். ஆகவேதான் உலகம் எங்கும் போவீங்கன்றார். அது மாத்திரமல்ல, சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், உலகம் எங்கும் பிரசங்கியுங்கள். எதை தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு அபிஷேகத்தை அந்நிய பாஷை வரங்களை கொடுத்தது எதுக்காக கொடுக்கிறாரு, எதுக்காக பரிசுத்தாவியன் உங்க மேல இறங்கி இருக்கிறாரு, நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். சுவிசேஷம், தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக. தேவனுடைய சுவிசேஷத்தை நீங்க சொல்லும் போது அவனுக்கு 2 காரியம் நடக்குது. ஒண்ணு, பாதாளத்தின் வாசல் அடைக்கப்படுகிறது. பாதாளத்திலிருந்து வருகிற வியாதிகள், பாதாளத்திலிருந்து வருகிற பாவங்கள், பாதாளத்திலிருந்து வருகிற மரண கிரியைகள், பாதாளத்தின் வாசல் அடைக்கப்படுகிறது, பரலோக வாசல் திறக்கப்படுகிறது, உன்னத வாசல் திறக்கப்படுகிறது. ஒரு வாசல் அடைக்கப்படுகிறது, ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. ஆகவேதான் சுவிசேஷத்துல மாத்திரம் தான் அந்த வல்லம் இருக்குது. ஒரு மனுஷனுடைய எல்லைகள் அடைக்கப்படுவதற்கு, ஒரு மனுஷனுடைய எல்லா விதமான எல்லைகள் அடைக்கப்படுவதற்கு, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அவனுடைய பாதாளத்தின் வாசல் அடைக்கப்படுவதற்கு சுவிசேஷமே சிறந்த ஒரு ஆதாரம், சுவிசேஷமே தேவையானதா இருக்கு. அது மாத்திரமல்ல, அடுத்தது என்ன சொல்ல, 16ஆம் வசனம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். 17, 18 பாத்தீங்கன்னா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே என்ன பண்ணுவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள். எதுக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு? அதுல அங்க வாசிக்கிறோம், என் தேவனுடைய ஆவினாலே, நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியாலும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இங்க விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும். அப்ப என்ன செய்யறாரா, ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து சில காரியங்களை உங்களை ஊழியத்தை செய்ய வைக்கிறார், உங்களை ஊழியம் செய்யும்படி அழைத்து இருக்கிறார். இந்த ஊழியத்துல சில அடையாளங்கள், இந்த அடையாளம் நடக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான் யாதொன்றை குடித்தாலும் அதை அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் என்ன பண்ணுவார்கள், சொஸ்தம் ஆவார்கள். ஆமென். அப்போ இந்த வசனம் சொல்லுங்க, இந்த அடையாளம் எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரா, உங்களோடு இருந்து நடத்துகிறார், உங்களோடு இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும்படியாதான் உங்களை அழைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யும், உங்களுக்குள்ள அபிஷேகத்தை கொடுத்து ஆவியானவரை கொடுத்து இந்த காரியங்களை நீங்க சாதாரண விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியா இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இந்த அடையாளத்தை செய்வீர்கள். ஆமென். உங்கள் மூலமாக இந்த அடையாளம் நிச்சயமா வெளிப்படும். நல்லா கவனிங்க, 20ஆம் வசனத்தில் வாசிங்க, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களோடனே கூட கிரியை நடப்பிக்கிறார். என்ன பண்ற, சயின்ஸ் நம்ம சொல்லுகிற பிரசங்கங்கள், ஊழியங்கள், நாம்
பிரசங்கிக்கிற சுவிசேஷங்களுக்கு ஒரு அது நிக்கணும். அந்த சுவிசேஷம் நிக்குதுன்னா எதனால் நிக்குமா? அடையாளங்கள் அற்புத பலத்தினாலே அவைகள் நிக்கிறது. அது உறுதிப்படுத்தப்படுகிறது. வசனம் என்ன பண்ணப்படுகிறது? உறுதிப்படுத்தப்படுகிறது. நீங்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கம், நீங்கள் ஓடுகிற ஓட்டங்கள்ல அடையாளங்கள் காணப்பட வேண்டும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அடையாளம் இல்லாத ஊழியங்கள் கேட்காதீங்க. அற்புத அடையாள பலம் இல்லாத எனக்கு ஊழிய வேணாம் ஆண்டவரே. நான் பிரசங்கிக்கிற ஒவ்வொரு பிரசங்கத்திலையும், நான் ஓடுகிற ஒவ்வொரு ஓட்டத்திலையும், நான் பிரசங்கிக்கிற இயேசுவை குறித்து சுவிசேஷ ஊழியத்துல அற்புத அடையாளம் நடக்கணும் ராஜா. அற்புத அடையாளங்கள்னால வசனத்தை உறுதிப்படுத்த. இன்னைக்கு ஏன் அநேக இடத்துல வசனம் உறுதிப்படுத்தப்படல? இன்னைக்கு ஏன் அநேகர் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறது போல ஊழியம் செய்கிறார்கள்? வசனத்தை நாங்கள் பிரசங்க ஊழியம் செஞ்சுட்டோம், நாங்க கடமைக்கு ஊழியம் செய்யற போல ரிப்போர்ட்டுக்காக செய்யறாங்க. நாங்க இத்தனை ஆத்துமகள் சுவிசேஷம் சொன்னோம், அத்தனை ஆத்துமகள் சுவிசேஷம் சொன்னீங்க. அற்புத அடையாளங்கள் தான் ஃபைனல். ஆமே, நீங்க பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கத்துல சுவிசேஷத்துல அடையாளங்கள் நடக்கும் தான் பைபிள்ல போட்டிருக்கு. கர்த்தர் எப்படி சொல்றாரா? அவர்கள் புறப்பட்டு எங்க பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களோட கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் யார் அந்த பிரசங்கம் பண்ணி அந்த பாருங்க அவங்க மூலம் ஊழியம் செய்யறாங்க பாருங்க. ஊழியம் செய்யறதுனால நடந்த அடையாளங்களினாலே என்ன பண்ணாராம்? தேவன் வசனத்தை உறுதி. இன்னைக்கு பிரசங்கங்கள் பண்ணுகிற ஊழியங்கள்ல உறுதி இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு பிரசங்கம் ஆகாயத்துல பண்ணிட்டு, ஆகாயத்துல சிரமம் பண்றாங்க, ஆகாயத்துல சுவிசேஷம் பண்றாங்க. வெறும் மதம் மட்டும் மதத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இந்தியாவில எழுப்புதல் வர மாட்டேங்குது. ஏன் அந்த பர்சன்டேஜ் அப்படியே இருக்கு? 2%, 3% இருக்கு. ஏன்? நமக்கு செய்யற பிரசங்கத்துல பலன் இல்லை, அபிஷேகம் இல்லை, அனலும் இல்லை, விடுதலை இல்லை, ஒரு அற்புத அடையாளங்கள் இல்லை, ஒண்ணுமே இல்லை. வெறுமன பிரசங்கம் பண்ற கர்த்தர் நம்மளை அழைக்கல. இங்க வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வெறும் பிரசங்கம் பண்ணதே இல்லை, வெறும் ஊழியம் செய்யல. இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்களோடு ஊழியம் செய்தார். இதுக்காக ஆவியானவர் நம்ம கொடுக்கப்படுகிறார். அதான் கவனிங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தது பிசாசுகளை துரத்த, ராஜ்யத்தை செய்ய. தேவனுடைய ராஜ்யம் மைண்ட்ல சொல்லிக்கிட்டே இருப்போம். நீ யாருக்காக வாழ்ற? தேவனுடைய ராஜ்யத்துக்காக உழைக்கிறாயா அல்லது உனக்காக உழைக்கிறாயா? உனக்காக வாழ்றாயா இல்ல என்னுடைய ராஜ்யத்துக்காக நீ உழைக்கிறாய்? என்னுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் பிறந்திருக்கிறேன். நான் இருளின் அதிகாரத்தில் ஒரு நாள் இருந்தேன், என் சுய வாழ்க்கையில வாழ்ந்தேன், என் மனம் போல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன், இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் வந்துட்டேன். ஆகவே இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் என் மேல ஸ்தாபிக்கப்படணும், என் மூலமா தேவனுடைய ராஜ்யம் பரம்பணும், தேவ சித்தம் நிறைவேறணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் என் மூலமா பரவப்படணும். அதற்காகவே கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அதுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இறங்கி இருக்கிறார். ஏசாயால வாக்கிய கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாது விஷயம் பண்ணியிருக்கிறார். நொறுங்குண்டவர் நிறைய அந்த சயின்ஸ் கொண்டு அப்படியே சொல்ற ஒரு அவுட்புட் கண்டிப்பா நடக்கும். ஊழிய அபிஷேகம், பசுத்தாவின் அபிஷேகம் எனக்குன்னு இல்ல, எனக்கு மாத்திரம் இல்ல, அது மற்றவங்களுக்கு சேர்த்துதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் ராஜ்யத்தின் ஆவியானவர், ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். உங்க மூலமா உங்க குடும்பத்துல ஒரு ராஜ்யத்தின் நதி பாயும். உங்கள் மூலமா நீங்க செய்யற ஊழியத்தின் நிமித்தமா ஒரு பரவும். நீ பரம்புவாயின்னு சொல்லிக்கிறபடி என்ன பரம்பும்? தேவனுடைய ராஜ்யம் பரம்பும். உங்க மூலமா ஆத்துமாக்கள் தொடப்படுவார்கள். அற்புத அடையாளங்கள் நடக்கும், தெருவுக்குள்ள நடக்கும், வீட்டுக்குள்ள நடக்கும், உங்க சுய வாழ்க்கையில நடக்கும், நீங்கள் போகிற பாதையில நடக்கும், சாட்சிகள் வரும், விடுதலைகள் உண்டாகும், வியாதியஸ்தர் சோமாவார்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மூலமாக பரவும்படியா கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். மேல் வீட்டாரை குழுவுல கர்த்தர் செய்யறது என்ன? தேவனுடைய ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆகும், பரவணும், வளரணும், பெருகணும், ஊழியர்கள் எழும்பணும், ஆத்துமாக்கள் சந்திக்கப்படணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், அற்புத அடையாளங்கள் பலங்கள் ஆவியானுடைய பலம் அங்க வெளிப்படணும். தெருக்குள்ளாலும் சரி, ஒரு வீட்டுக்குள்ளாலும் சரி, ஒரு ஆத்துமாக்குள்ளாலும் சரி, எங்கனாலும் கர்த்தருடைய ஆவியான இறங்கணும், விடுதலை உண்டாகணும். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் எல்லா அற்புதத்தையும். நீங்க ஆவியான உங்களுக்குள்ள இருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க 2 பேரா இருக்கீங்க. நீங்க சாதாரண ஆள், நீங்க ஒரு ஆத்மாவும் ஆவியுடைய ஒரு மனுஷி.
உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தோடனே 2 பேர். நீங்கள் அவரை வச்சுதான் ஊழியம் செய்ய, அவரை அனுப்ப, ஆவியானவரை கொண்டு ஆவியானவரை வெளிப்படுத்தி ஊழியம் செய்ய. ஆவியானவரை எப்படி வெளிப்படுத்துவீங்க? அவருடைய வசனத்தை பேசுங்க, அவருக்குள்ள ஜெபிக்கிறீங்க, ஆவியானவருக்குள்ள ஜெபிக்கிறீங்க, ஆவியானவங்களை நிரப்ப விட்டு கொடுக்குறீங்க, பரிசுத்த ஆவிக்குள் நிரம்புகிறீங்க, அவரோட ஐக்கியத்தை பெருகிக் கொள்றீங்க, அவரோட வளர்றதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க. நிறைய லாங் ஃபாஸ்டிங், 7 நாள், 21 நாள், 30 நாள், 7 நாள், 3 நாள் உபவாசம் இருந்து ஆவியானவருக்குள்ள அந்த வரங்களை வளர்த்துக் கொள்றீங்க. ஆவியானவர் இல்லாம ஊழியமே இல்லை. பரிசுத்தாவின் வரங்கள் இல்லாத ஊழியமும் கிடையாது. அநேக வரங்களும் வல்லமைகளையும் கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். அநேகர் அதை அப்பியாசிக்காதனால அது அப்படியே இருக்கிறது. இன்னைக்கு நான் மேல் வீட்டறை குழு வரங்களை விசுவாசிக்க வேண்டும்படியாக, அப்பியாசிக்கும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த வரங்கள் இன்றைய நாள்ல ஊழியம் செய்யற உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்த காலகட்டத்துக்கு கொடுக்கப்படல, அல்லது பவுல் அப்போஸ்தலர் நாட்களே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லல. கொரிந்து சபை 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கொரிந்து சபைக்கே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லப்படல. அந்த கொரிந்தியருக்கு எழுதின அந்த நிருபகத்தில் இருக்கிற அந்த வரங்கள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பிக்கும்படியாதான் கர்த்தர் இந்த புஸ்தகத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறார். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம், ஸ்தோத்திரம், 4ஆம் வசனத்தை வாசிங்க. வரங்களில் வித்தியாசங்கள் வாசிங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. வரங்களில் ஒரு நிமிஷம். வரங்கள் அப்படின்னாலே யார வந்துடுறாரு? ஆவியானவர் வந்துடுறாரு. அப்ப நீங்க பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டீங்கனாலே நீங்க நிச்சயமா நீங்க சொல்லும் பொழுது எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருன்னு நீங்க உணர்ந்து சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்குள்ளே வரங்களுக்கான கனெக்ஷன் இருக்கிறது. உங்கள் மூலமா நிச்சயமா வரங்கள் செயல்பட முடியும், வரும். ஏனென்றால், சரி, அடுத்து தொடர்ந்து வாசிங்க. இந்திரியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. 11 வரைக்கும் வாசிங்க. தொடர்ந்து அப்படி வாசிங்க. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்கள் செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த 11ஆம் வசனம் சொல்லு. இவைகள் எல்லாம் ஆவியின் வரங்கள். இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பிக்கிறார். இப்ப நீங்க பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு விசுவாசித்தீங்கனாலே உங்களுக்குள்ள நடப்பிக்கிற சில காரியங்கள், இந்த லிஸ்ட்ல போட்டதெல்லாம் நடப்பிக்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஏன் இதெல்லாம் நடப்பிக்கிறார்? தேவனுடைய ராஜ்யத்துக்காக. வரங்கள் இல்லாம ஆத்தும அறுவடை இல்லை. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாமே வரங்களோட கனெக்ட் பண்ணி காட்டுறேன். நாத்தான் வேலை கூப்பிடு வரும்போது இதோ கவடற்ற உத்தம இஸ்ரவேல்னு சொன்னார். அந்த அப்படி சொல்லும் போது அங்க என்ன வரம் செயல்படுகிறது? ஆவிகளை பகுத்தறிகிற வரம். ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்ததுனால இதோ கவடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடு. கடலின் மேல் நடந்து வந்தார் இயேசு கிறிஸ்து. என்ன வரம் செயல்படுகிறது அங்க? அற்புதங்களை செய்யும் சக்தி. வியாதியஸ்தரை தொட்டார் இல்லையா? அப்போ குணமாக்கும் வரங்கள். வரங்கள் இல்லாம இயேசு கிறிஸ்து ஊழியமே செய்யலையே. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம, பரிசுத்த ஆவியானவர் இருந்து, பரிசுத்த ஆவியானவரோடு இருந்து வரங்கள் எல்லாம் செஞ்சனாலதான், அற்புத அடையாளங்கள் பலத்தினாலதான் ஊழியம் வளர்ந்தது. இன்ன வரைக்கும் நம்ம கையில ஆவியானுடைய கரம் நம்ம இன்ன வரைக்கும் அந்த கிறிஸ்துவின் ஊழியமானது நமக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? வரங்கள் இல்லாத ஊழியமா? இயேசு கிறிஸ்து வரங்கள் இல்லாம ஊழியம் செய்யவில்லை. அறிவை உணர்த்து வசனம். நேற்று என்ன நடந்தது அப்படின்றத இன்னைக்கு பேசுறது தான் அறிவை உணர்த்து வசனம். தானியலுக்குள்ள அறிவு உணர்த்து வசனம் இருந்தது.
என்ன 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 அந்த வரம் என்ன செய்யுமா? நேபுகாத்நேச்சார் பார்த்த அந்த தரிசனத்தை அப்படியே இப்படியோ ஒரு பொண்ணு சிலையை பார்த்தீங்க, இதுதான் தரிசனம்னே அது அப்படியே ஆண்டவர் அந்த வரம், அந்த அறிவை உணர்ந்து நேற்று நடந்தது அவனுக்கு ஒரு மனுஷனுக்குள்ள என்ன நடந்ததுன்னு வெளிப்படுத்துகிற ஒரு வரம். இயேசு கிறிஸ்து செய்த எல்லா இதுலுமே குணமாக்கும் வரங்கள் இருந்தது, அற்புதங்களை செய்யும் சக்தி ஊழியம் நடந்தது, எல்லாமே வரங்களாதான் இருந்தது. வரங்கள் இல்லாம இயேசு கிறிஸ்து எந்த ஊழியமே, டீச்சிங் மினிஸ்ட்ரி, அவர் ஞானத்தை போதித்து கொண்டிருந்தார், அறிவை உணர்த்து வசனம் அவற்றை கிரியை செஞ்சது, ஆவிகளை பகுத்தறிந்தார், ஆவிகளை பிசாசுகளை துரத்தினார். எல்லாமே பரிசுத்த ஆவியானவரை கொண்டும் ஆவியானவர் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த மேல் வீட்டாரைக்குள்ள நாம் விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு வாஞ்சை ஊழியம் செய்யணும். அந்த ஊழியம் செய்வதற்கு அடிப்படையாக ஆவியானவர் தேவை, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் தேவை. ஆவியானவரை நீங்க அறிஞ்சு கொள்ள அவர் என்ன செய்யறாரு? வரங்களுக்கு ஏதுவா உங்களை நடத்துவார். தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். என்ன சொன்னாரு? இந்த கல் மேல் ஒரு கல் இல்லாத இல்ல இடிக்கப்படும், இந்த தேவாலயம் இடிக்கப்படும். கிபி 33 இருந்து 34 அவர் சொல்றாரு தீர்க்க தரிசனம். அப்ப சொல்றாரு கடைசியா 35 வருஷம் கழிச்சு கிபி 70 தேவாலயம் இடிக்கப்பட்டது, எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. அகபுன்னு ஒரு தீர்க்க தரிசி வந்தானா, உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டான்னு சொன்னானா, அவனுக்குள்ள தீர்க்க தரிசனம் வர இருந்தது. வர்றதை முன்னறிவிக்கிற கிருபை. இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்றவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் தானே நமக்குள்ள இருக்கிறார். நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுட்டீங்களா? 100% நீங்க எழுதி கொடுத்துருங்க எல்லாருக்கும். இல்ல, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இருக்கிறார். ஃபார் வாட்? எதற்காக இருக்கிறார்? தேவனுடைய ராஜ்யத்தை செயல்படுத்த, தேவனுடைய ராஜ்யத்தை உங்க மூலமா வெளிப்படுத்த. அது எப்படி வருகிறது? குறைஞ்சபட்சம் அற்புத அடையாளங்கள் மூலமாக ஊழியம் செய்வதற்கு. அந்த ஊழியத்துல என்ன ஊழியர் என்ன இருக்கணும்? வரங்கள் செயல்படணும், வரங்களை செயல்படுத்துகிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் எவைகளெல்லாம் ஆவியின் வரங்கள், இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் என்ன பண்றாரு? ஒரே ஆவியானவர். நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு 9 வரங்களே தாங்க ஆண்டவரே நான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அது கூடமா அது உங்க சித்தம். இங்க என்ன சொல்லப்படுகிறது? தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு கொடுப்பாங்க. கிஃப்ட்ஸ் கூடமே, வரங்கள் கூடமே அவர் தமது சித்தத்தின்படி உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் தமது சித்தத்தின்படி உங்களுக்கு கொடுப்பாரா? அவர் தமது சித்தத்தின்படியே உங்களுக்கு மூலமா செயல்படுவாரா? சித்தத்தின்படி கொடுக்கவும் செயல்படுத்துகிற வரங்களை செயல்படுத்துகிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமா, அததான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார். இந்த மேலறை ஜெபக்குழு எழும்பணும், இன்னும் பரம்பணும், இன்னும் ராஜ்யத்துக்காக ஓடணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அனல் மூட்டாம அடக்கி வைக்க கூடாது, அவைகளை வெளிப்படுத்தும். உனக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியுடைய மனைவிட்ட எலிசா கேட்பார். எனக்கு கொஞ்சோண்டு என்ன இருக்கு, ஒரு பாத்திரத்துல கொஞ்சோண்டு என்ன இருக்கு. அப்படியா? நீ வெறும் பாத்திரத்தை வாங்கு, நிறைய வெறும் பாத்திரத்தை வாங்கு. அந்த பாத்திரங்கள்ல உன்கிட்ட இருக்குன்னு சொன்னீல கொஞ்சமா, அதை எடுத்து அதுல ஊத்து 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 ஊத்து, நிறைய வந்துகிட்டே. இதுதான் அற்புத அடையாளம், இதுதான் கர்த்தர் செய்யற ஊர். எனக்கு கொஞ்சம் ஒண்ணுமே இல்லையா பிரதர், ஏதோ கொஞ்சம், ஏதோ ஒரு அபிஷேகம், ஏதோ ஒரு ஆவியான கொஞ்சம் ஆவியான ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ கொஞ்சம். அந்த கொஞ்சத்தை நீங்க ஊற்றும்படி கர்த்தர் அழைக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேனே, பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எனக்கு மூலமா வெளியே படணுமே, வரங்களாக வெளியே வரணுமே, அது ஊழியமா வர வேண்டுமே, அது மூலமா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணுமே. வரங்கள் இல்லாத ஊழியமா, அற்புத அடையாளங்கள் இல்லாத ஊழியமா, நாம் செய்கிற ஊழியங்கள் எப்படிப்பட்ட ஊழியமா இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அனல் மூட்டி எழுப்ப கேட்போம். ஆண்டவரே, என் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க, என் மேல இந்த 9 வரங்களையும் உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு என்ன வரம் கொடுத்தீங்கன்னா ஊழியம் செய்யணும். வரங்கள் பாரத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க ஆத்துமா பாரத்துல நிரப்பப்படணும், ஆத்துமா அந்த வரங்களும் ஆட்டோமேட்டிக்கா கிரியை செய்யும். வரங்கள் செயல்படும் போது தேவ அன்பு உங்க மேல கிரியை செய்யும். அந்த தேவ அன்புனால ஒரு மனதுருக்கம் உண்டாகும். மனதுருகி கண்ணீரோட ஜெபிப்பீங்க, அற்புத அடையாளம் நடக்கும். நிச்சயமா உங்க மூலமா அற்புத அடையாளம் நடக்கும்.
இதுவரைக்கும் நடந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நிறைய பேர் அந்த வரங்களை கேட்காம இருக்கிறாங்க, இன்னும் அந்த வரங்களை அபியாசிக்காம இருக்கிறாங்க, இன்னும் அநேகருக்குள்ள அற்புத அடையாளங்கள் நடக்காம இருக்கிறது. என்ன ஊழியம் செய்யணும் வாஞ்ச வச்சிருக்கிறாங்க, நான் கர்த்தருக்கு எதையாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க, கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த வழி தெரியாம இருக்கிறாங்க. இன்னும் வரங்கள் வல்லமையை ஆப்ரேட் பண்ண முடியாம ஆவியானோட ஐக்கியம் இல்லாம இருக்கிறாங்க. இன்னைக்கு அனல் மூட்டி எழுப்பி விடுன்னு சொன்னாரு. ஆகவேதான் இன்னைக்கு கர்த்தர், நான் விசுவாசிக்கிறேன், இந்த மேலறை ஜெபக்குழுல எல்லாரையும் அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாரையும் கர்த்தர் எழுப்ப போகிறார். நீங்க இனி வர்ற நாட்கள்ல பரம்ப போறீங்க, ஊழியம் அதிகமா செய்ய போறீங்க, வரங்கள் வல்லமைகள்ல செயல்பட போறீங்க. இயேசு கிறிஸ்து செஞ்ச எல்லா ஊழியத்திலையும் 9 வரங்கள் கண்டிப்பா இருக்கும். விசேஷமா ஒருவேளை நீங்க அவர் அந்நிய பாஷை பேசலையோ அப்படிலாம் நினைக்காதீங்க. அதை எப்படி கொடுக்குறாரு பாருங்க, பெந்தைக்கோஸ்து நாள்ல கொடுத்துடுறாரு இல்லையா, ஆவியானவரை கொண்டு கொடுத்துடுறாரு. பெந்தைக்கோஸ்து நாளில பற்பல பாஷைகள் என்ன பண்ணார்கள், 2ஆம் அதிகாரத்துல பேசினார்கள். ஆகவே வரங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் எல்லா வரங்களுமே இயேசு கிறிஸ்துவை கொண்டு செயல்பட்டார். இயேசு கிறிஸ்து மூலமா செயல்பட்டார், அவர்கள் சீஷர்கள் மூலமா செயல்பட்டார். எல்லாத்தையும் எதை காட்டுகிறார் என்றால், தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் வல்லமையுள்ள ராஜ்யம் செயல்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்படணும், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட வேண்டும். பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஒருவேளை நிறைய பேர் கேட்கறீங்க, ஆண்டவரே உங்களுக்கு சித்தம் நான் செய்யணும்னு நினைக்கிறீங்க. அநேகர் கேள்வி கேட்கறது என்ன கேட்கறீங்கன்னா, ஆண்டவரே உங்களுக்கு சித்தம் என்ன, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? பேதுரு கேட்டது, அப்போஸ்தலன் யோவான் பவுல் கேட்டது போல, ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்? அதை கேட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மார்க் 16 இருக்கு பாரு, இதுதான் தேவ சித்தம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீச்சராக்குங்கள் ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது. இன்னைக்கு சகல ஜாதிகள் சுவிசேஷத்தை பற்றி சொல்லப்படுகிறது. நான் விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வான்னு சொல்லப்படுகிறது. வியாதியத்தமை கைகளை வைகள் சொல்லப்படுகிறது. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துங்கள் சொல்லப்படுகிறது. இந்த அடையாளங்கள்லாம் உங்களுக்குள்ள வரும் சொன்ன விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள ஆவியானவரை பெற்றுக்கொண்ட எல்லாரும் மேலேயும் இந்த அடையாளங்கள் ஃபாலோ ஆகும். அல்லேலூயா. ஏன் நாம் இன்னும் செயல்படாத விசுவாசிகளா இருக்கிறோம்? ஏன் இன்னும் நாம் கனி கொடுக்க, அதாவது வல்லமை வரங்கள்ல செயல்பட முடியாம இருக்கிறோம்? ஏன் இந்த வல்லமை வரங்கள் குறைந்து போயிருச்சா? கிறிஸ்டியானிட்டியில வரங்களும் இல்லாம வல்லமையிலும் பேசி 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 காலத்தை கழிச்சு போற எல்லாரையும் காட்டிலும் இன்னைக்கு கர்த்தர் என்ன எதிர்பார்க்க தெரியுமா? என்னுடைய அபிஷேகத்தில் நிரம்பி ஊழியம் செய்யட்டும், வரங்கள் வல்லமைகளோடு ஊழியம் செய்கிற ஒரு கூட்ட ஜனத்தை நான் எழுப்ப போறேன் கர்த்தருடைய ஆவியான் சொல்லுகிறேன். அதுக்கு இந்த மேலறை ஜெபக்குழு ஆயத்தமா இருப்பதாக. இந்த மேலறை ஜெபக்குழு ஹல்லேலூயா. நீங்க கண்ணை மூடி அப்படியே உங்க வலது கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள் ஆத்துமக்கள் அழியிறாங்கன்னு நான் ஜெபிக்கிறேன். ஐயோ, அழிஞ்சு போறாங்களே, வேதனைப்படுறேன். ஆனா அவர்களை சிங்கத்தின் கைக்கு நான் மீட்டு எடுக்கணும் ராஜா, அவர்களை கரடி கைக்கு நான் தப்பு வைக்கணுமே ராஜா. அந்த ஆட்டுக்குட்டியை சிங்கம் கடிச்சிருதே ராஜா. ஐயோ, எத்தனை ஆத்துமக்கள் வேதனையில இருக்கிறாங்க, எத்தனை ஆத்துமக்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, எத்தனை ஆத்துமக்கள் விடுதலை இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை ஆத்துமக்கள் சுக பலவீனம் வேதனையில இருக்கிறாங்க, வியாதியில இருக்கிறாங்க, பிசாசு கட்டுல இருக்கிறாங்க. என்னை எனக்கு இந்த விடுதலை ஊழியத்தை தாரும், என்னை சுகமாக்குற ஊழியத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல ஆவியானவர் என் மூலமா செயல்படணும். ஆமென். ஒப்பு கொடுங்களேன், கையை உயர்த்தி அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இனி நான் செய்யற ஊழியத்துல அற்புத அடையாளம் நடக்கணும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்குங்க, ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து லவுட் ஓபன் ஆடியோ ஓபன் பண்ணி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அன்மியூட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு இந்த தாகத்தை ஆண்டவர் தான் அந்த செய்தியை கொடுத்தார். தேவனுடைய ராஜ்யத்தை நீ கட்டுகிறாயா? ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உன் மூலமா செயல்படுகிறதா? தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அவர் தமது ஆவியை கொடுத்து நம்முடைய பரிசுத்த ஆவியை உங்க மேல வச்சு உங்க மூலமா ஆவியானவரை கொண்டு செய்யற காரியம் தான் தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கையை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிற எல்லாரும் மேலே ஒரு தாகத்தை, ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். ஆவி இந்த 9 வரங்களை செயல்படுத்துகிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆவியானவரை நீங்க வந்துட்டாலே, உங்களுக்குள்ள இந்த 9 வரங்களை செயல்படுத்துகிற வந்துட்டாலே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா கதூர் ரக. ஆனா ஏன் எனக்குள்ள இன்னும் வரங்கள் செயல்பட மாட்டேது? ஏன் என் ஊழியத்துல இன்னும் வல்லமை வெளியே வர மாட்டேது? வரங்கள் ஏன் வெளியே வர மாட்டேது? ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்புகிற, என்னோட நீ ஐக்கியத்துல வா. ஹalleluya. என்னோட நேரம் விடு. ஷபா பா 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 பா. என்னோட நீ இரு. ஹalleluya. இயேசு கிறிஸ்து, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்திட முடியும். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்திட முடியாது. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்திட முடியாது. இன்னைக்கு ஆவியானுடைய ஐக்கியம் குறைவா இருக்கு சபைக்குள்ள. தேவ பிள்ளைகளுக்கும் ஆவியானவருக்குள்ள அன்பும் அந்த எல்லா உறவும் குறைந்து இருக்கிறது. ஆகவே அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நினையாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆவியான இந்த அவேர்னஸ் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளை தட்டி எழுப்புகிற சபையே, தேவனுடைய ராஜ்யமே, என் தேவனுடைய ஊழியக்காரர்களே, நீங்கள் இன்னைக்கு எழும்புங்கள், எழும்புங்கள், எழும்புங்கள். மேலறை ஜெபக்குழுவே, நீ எழும்பு, எழும்பு, எழும்பு. கழுகுக்கு ஒப்பான 2 செட்டைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஆவி கழுகை போல எழும்புகிற அந்த தரிசனத்தை நான் பார்க்கிறேன். இந்த மேலறை ஜெபக்குழுக்கு 2 ரெக்கைகள் கொடுக்கப்படுகிறதை போல நான் பார்க்கிறேன். தட்டி எழுப்புறார் இன்னைக்கு ஆண்டவர். இன்னைக்கு உன்னுடைய ஓட்டம் விருதாக ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அனலா எழும்புவதற்காக தான் உனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன். நீ என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தும்படியாக இந்த அபிஷேகத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வல்லங்கள் வரமையில் உனக்கு கொடுத்திருக்கிறேன். வியாதியஸ்தமே நீ கைகளை வைக்கும் போது சொஸ்தம் அடைவதற்காக வியாதியஸ்தமே கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள், சொஸ்தமாவார்கள். சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், அற்புத அடையாளங்கள் பலங்கள் இன்னைக்கு குறைவா இருக்கிறது. இன்னைக்கு குறைவா இருக்குது. அதை நிறைவாக்குவதற்காக தான் கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புகிறார், நம்மை தட்டி எழுப்புகிறார். எல்லாத்தையும் செயல்படுத்துகிற ஆவியான உனக்குள்ள இருக்கிறார். இந்த எல்லா வரங்களையும் செயல்படுத்துகிறவர் உனக்குள்ள இருக்கிறார். நல்ல ஜெபி, நல்ல ஜெபி, நல்ல ஜெபிங்க. வயசு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. ஆவியானவருக்கு வயசு கிடையாது. ஆவியானவருக்கு வயசே கிடையாது. அவர் என்றைக்கு இருக்கிறவர். உனக்குள்ள இருந்த பாயணும் ஆண்டவர், எனக்குள்ள இருந்த ஆவியான பாயணும். ஜனங்களுக்கு உண்டாகிற வேதனைகள் மாறணும். அவங்க நோயிலிருந்து விடுதலையாக்கப்படணும். பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்படணும். என்னைய அபிஷேகம் பண்ணும், என்னைய அக்கினினால் நிரப்பும், எனக்கு அந்த வரங்களினால் நிரப்பும். நான் உம்முடைய ராஜ்யத்துக்காக உழைக்க ஆயத்தமா ஒப்பு கொடுத்துட்டேன். உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருப்பேன். உம்முடைய ராஜ்யத்தின் சிந்தனையில இருப்பேன். தேவனுடைய ராஜ்யம் என் மூலமா ஸ்தாபிக்கப்படணும். தேவனுடைய ராஜ்யம் என்னுடைய பூமி என்னை சுற்றிலும் பரவணும். நல்ல ஜெபி, நல்ல ஜெபி. ஆண்டோட அக்னி இறங்கி இருக்கிறது. அக்னி பிரசனை இறங்கி இருக்குது. அக்னி ஆவியான இறங்கி இருக்கிறார். உங்களை அநேக தட்டி எழுப்புகிறார் ஆண்டவர். உங்களில் நான் விசுவாசி அநேக தட்டி எழுப்பப்படுகிறீர்கள். அநேக தட்டி எழுப்பப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனலாக தூங்குறத நிப்பாட்டு. நீ எழும்பு, எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே. உன் வல்லமையை தரித்துக்கொள். ஷபா ரகாடா ரபல்லா காது ரகாடா ரபல்லா ஒரு ஹெவி அனாயிண்டிங் ரிலீஸ் ஆயிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஷகடா ரகடா ரகடா ரகடா. ஒவ்வொரு மேல இறங்குவீராக, ஒவ்வொரு மேல இறங்குவீராக. ஒவ்வொரு தலை மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொரு தலையிலையும் அபிஷேகம் இறங்கட்டும். ஷகடா ரகடா ரகடா. ஒவ்வொரு தலைமையில அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொரு தலைமையில அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொருக்குள்ள இருக்கிற ஆவியான எழும்பட்டும். ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற ஆவியான எழும்பட்டும். ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளையே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளையே, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன் மூலமா பாய்வாராக. உன் மூலமா ஜனங்களுக்குள்ள பாய்வாராக. உன்னுடைய வார்த்தை மூலமாக, உன்னுடைய பேச்சு மூலமாக, உன்னுடைய நடக்கையின் மூலமாக
கர்த்தருடைய அபிஷேகம் கடந்து வெளியே வருவதாக. மூட்டை எழுப்புங்க, எழுப்புங்க, எழுப்புங்க. இன்னைக்கு எழுப்புதல் உண்டாகணும் உங்களுக்கு. இந்த மேலறை ஜெபக்குழு எழுப்புதல் அடையட்டும். எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும். எல்லா தூசியை தட்டி விட்டு எழும்பி வரட்டும். 4 செவுத்துக்குள்ள இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட நிலைமைகள் மாறட்டும். 4 செவுத்தை பார்த்து கொண்டிருக்கிற உன் அழைப்புகள் வெளியே வா. லாசரு வெளியே வந்தது போல் வெளியே வா. அர்ப்பணிக்க ஓடி வா, அர்ப்பணிக்க ஓடி வா. உன்னை ஒப்பு கொடு, உன்னை ஒப்பு கொடுக்க ஓடி வா. ஷாகாட்டா ராபா பாபா. உன்னுடைய நேரத்தை ஒப்பு கொடுக்க ஓடி வா. ஹல்லேலூயா. உன்னுடைய பிரயாசத்தை ஒப்பு கொடுக்க ஓடி வா. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை தட்டி கேட்கிறார். ஹல்லேலூயா. மகளே, நீ நேரத்தை எனக்கு கொடுப்பாயாக. ஹல்லேலூயா. உன்னை எனக்கு தருவாயாக. ஹல்லேலூயா. நான் உன்னை பயன்படுத்தட்டும். உன் மூலமா என் நாமத்தை நான் கட்டட்டும். ரகாட்டா ராபாலா ஷாகாது ரகாட்டா ராபா லகாட்டா ராபாலா ஷாகாட்டா. நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க, நல்ல ஜெபிங்க. ஆண்டோடைய பாரம் ஹெவியா இறங்கி வந்திருக்கிறது. ஹெவி அனாயிண்டிங் நான் பார்க்கிறேன். தேங்க்யூ. பலத்த அபிஷேகம் இறங்கி இருக்கிறதை பார்க்கிறேன். ஒரு கர்த்தருடைய பாரம் இறங்கி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆவியானுடைய வல்லமையின் பாரம் இறங்கி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். என்ன வர வேணும், என்ன வேற தீர்க்க தரிசனம் வர வேணுமா? ஆண்டவர் அதை தருவார். ஹல்லேலூயா. ராகாடாடா. ஓ ராகாடா ராஷாகத். என்ன வர வேணும்? தீர்க்க தரிசனம் வரும். ஓ பவுல் சொல்றாரு, தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசுவது தடை பண்ணாதிருங்கள். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். ராகா லாகா தாரா கட்டா 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 ராகாடா ராகாடா ராபாலா ஷாகடா. ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தின் ஆவி கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் அது வந்து அமரட்டும். ஹல்லேலூயா. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களாக. ஷாபாபா. தரிசனம் பார்ப்பார்களாக. ஷாகாடா ராகாடா 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 லாகாடா ராபா லாகாடா ராபா. குணமாக்கும் வர வேணுமா? கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர், இந்த கைகளை வந்து அற்புத கைகளை மாத்துங்க. இந்த கைகளை, என் கையை அற்புத கைகளை மாத்துங்க. இந்த கைகளை நான் வியாதியஸ்தமே கைகளை வைத்து ஜெபிக்கும் போது அற்புதம் நடப்பதாக. வியாதியஸ்தர்கள் சொஸ்தம் ஆவார்களாக. வியாதியஸ்தர்கள் சொஸ்தம் ஆவார்களாக. குணமாக்கும் வரங்கள் உண்டாவதாக. குணமாக்கும் வரங்கள் வெளிப்படுவதாக. இதெல்லாம் யாருக்கு ஆண்ட கொடுக்கிற? ஓ, அர்ப்பணிக்கப்பட்ட ஆத்மா உங்களுக்கு தான். உங்கள் பாலகராய உங்களுக்கு தான் இந்த வரங்கள்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதை பயன்படுத்தாம போயிடாதீங்க. இந்த பூமியை விட்டு இந்த வரங்களை பயன்படுத்தாம போயிடாதீங்க. ஆவியானவர் உங்களுக்கு தான் இதெல்லாம் வச்சிருக்கிறார். இதை கொண்டு நீ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டு. இந்த 9 வரங்களை கொண்டு ராஜ்யத்தை கட்டு. உன் மூலமா நான் கட்டுகிறேன். அறிவை உணர்த்து வசனம், ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள் எவ்வளவா இருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்யுது என்ற வெளிப்பாடுகள், ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை டைப் ஆஃப் ஸ்பிரிட் இருக்கிறதை பார்த்துக் கொள்கிற கிரியைகள் எல்லாம் அந்த வரங்கள்ல இருக்கிறது. எல்லாம் அந்த கிஃப்ட்ஸ்ல இருக்கிறது. இது எல்லாத்தையும் பயன்படுத்துகிற ஆவியான உங்களுக்குள்ள இருக்கிறார். அதுதான் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். நல்ல ஜெபிங்க. கேளுங்க, 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 கேளுங்க. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்துக்காக கேளுங்க. ஆத்துமக்களுக்காக கேளுங்க. ஆத்துமக்களை விடுதலை ஆக்குவதற்கு வரங்கள் தேவை, வல்லமை தேவை. இந்த கடைசி நாட்கள்ல இது ஆவியானுடைய காலம். இது ஆவியானுடைய காலம். இது ஆவியானுடைய காலம். இது எங்கும் ஆவியான ஊற்றப்படுகிற நாட்கள். வரங்கள் வல்லமையில் செயல்படுகிற நாட்கள். நாம் சும்மா இருக்கிற நாட்கள் அல்ல. பொழுது கழித்து கொண்டிருக்கிற நாட்கள் அல்ல. நாம தூங்கி கொண்டிருக்கிற நாட்கள் அல்ல. இல்ல புசிப்போம் குடிப்போன்ற நாட்கள் அல்ல. இது தேவனுடைய ராஜ்யத்தின் நாட்கள். இது தேவனுடைய ராஜ்யத்தின் நாட்கள். தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமா ஸ்தாபிக்க வேண்டிய நாட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய எல்லாரும் ஆவியும் கத்த தட்டி எழுப்பி இருக்கிறார். இனி உங்க மூலமா ஊழியம் வளரும். உங்கள் மூலமா, உங்க ஜெபத்தின் மூலமா அற்புத அடையாளம் நடக்கும். உங்கள் மூலமா கத்த கிரியை செய்வார். நிச்சயமா வருகிற நாட்கள் வித்தியாசத்தை காண்பீர்கள். வல்லமை வரங்கள் உங்கள் மூலமா செயல்படும். ஓ ராகாடா ராபாலா ஷேகாடா ராபா லேகாடா ராபாலா ஷிகாடா ராபா. நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க. எல்லா வாய்க்கால்கள் தண்ணீரை நிரப்புகிற தேவன் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வெறுமையான வாழ்க்கைகள் எல்லாம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறுவதாக. நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறுவதாக.
ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டுகிற எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அசைவாடி பாரப்படுத்தின பாரங்களுக்காக ஸ்தோத்திரம். இனி ஒரே ஒரு வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்துக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். ஹல்லேலூயா. நான் ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்கணும். ராஜ்யத்தின் மைண்ட் செட்டை தான், தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியக்காரர்களை நீ மாற்றும். ஹல்லேலூயா. உங்களுடைய ராஜ்யம் விரிவடையணும். உங்களுடைய ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆன ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய விலையேறப்பட்ட நேரத்தை ஆவியான கொடுக்கிறேன். என்னுடைய விலையேறப்பட்ட ஓட்டங்களை கொடுக்கிறேன். என்னுடைய டைமை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பிரயாசத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா விளக்கரையத்தை கொடுக்கிறேன். ஆவியானவருக்கு விளக்கரையும் கேட்கிறார். ஆவியானவர் விளக்கரையும் கொடு. அல்லேலூயா. அப்பொழுது உன்னை இன்னும் நான் எடுத்து பயன்படுத்தட்டும். அல்லேலூயா. இன்னொன்னு மேல எடுத்து கொண்டு வரட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. ஒப்புக்கொடு. நேரங்கள்ல ஒப்புக்கொடு. அல்லேலூயா. உபவாசத்துல உட்காரு. அல்லேலூயா. டைம் ஒப்புக்கொடு. டைம் கொடு எனக்கு. அல்லேலூயா. நான் உன்னோட பேசுறதுக்கு டைம் கொடு. அல்லேலூயா. நேருக்கு நேரா உன்னோட நான் பேச விரும்புகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. ஆவியானவரை அறிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒப்பு கொடுங்க. ஆவியானுடைய ஐக்கியத்தை அறிந்து கொள்ளுங்க. அவருடைய ஐக்கியத்துல இருங்க. அல்லேலூயா. ஃபெல்லோஷிப் வித் தி ஹோலி ஸ்பிரிட். ஆவியானுடைய ஐக்கியம் முக்கியம். அல்லேலூயா. அவரோட இடைபடுகிற நேரம் முக்கியம். அப்பொழுதுதான் ஊழியம் இரண்டாவதா வரும். அல்லேலூயா. முதல்ல ஆவியானவர், அவர் தான் இன்னைக்கு உங்களை நிரப்புகிறார். அவரோட ஐக்கியத்தை பெருக பண்ணிக்குங்க. கர்த்தர் உங்க ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதி ராஜா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.